அவனுக்கு என்ன ஏஜென்ட் ஊரில் 70,000 வாங்கியிருக்கான் ஏஜென்ட்டு அவர்கிட்ட. 70,000 வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்கான், 1200 சம்பளம் 8 டியூட்டி. மனுஷனுக்கு இங்கே வந்து அதனால குழம்ப தான் செய்யறாரு ஒடுங்கி வாங்கண்ணா. இல்லை நாளைக்கு எத்தனை மணிக்கு நடப்பாங்க? 1:35 40 சாப்பாடு நீங்கள் போய் சமைச்சு சாப்பிடுங்களா? இதுக்கப்புறம் போய் சமைக்கணுமா? சாப்பாடு போடுங்க. நைட்டு மதியானம் ஒன்றா இருக்குவோம், போய் சமைச்சு சாப்பிடுவோம். பாக்கி சாப்பாடு நைட் சாப்பிடுவோம். எத்தனை பேர் ரூமில்? 10 பேர் இருக்கும். ஒரு ரூம்லையா? ஒரு ரூமில் 10 பேர். அது அப்படி தான் இங்கே பழையாக இந்த வேலை இந்த மாதிரி இல்லை. 2 பேர் 10 பேரா இருக்கீங்களா? பெரிய ரூமா? மேலே மேலே இருக்கும் அதுக்கு. அதான் சொன்னேன் 10 பேர்னா அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம துபாய் மஸ்கட்டு மாதிரி. நான் மஸ்கட்டில் மெக்கானிக் விளக்கும் போது அப்படி தான். எனக்கு ஸ்டெப்பு கீழே 4 பேர், நான் 5ஆவது வேலை கிடப்பேன். அவர் மோல்றதுக்கு வைக்கும்போது கடுப்பாகும். அங்கே 4 5 கிடக்கும். துபாயில் இடம் இல்லைன்னு சொல்லு, இங்கே இடத்துக்கா பஞ்சம். இந்த புண்டாமனுக்கு சவுதி நாட்டில் இடமா பஞ்சங்க, ஜனமே பெருகலையே, அப்புறம் எப்படி நாட்டுக்கு பஞ்சம்? துபாயில் வந்து இடம் கம்மிண்ணே, நம்ம இந்தியா மாதிரி இடம் கம்மி. வீடு கட்டுற அங்கங்கே இடம் இல்லை, எல்லா இடம் பாலைவனம்லாம் பூமி நல்லா இதாகிட்டு சிட்டி ஆகிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு இடம் ஜாஸ்தி, ஆளுக கம்மி. புண்டாமனு இவனுக்கு கெட்ட வேண்டிய சம்பளம் வருது. சம்பளத்திலே தான் காத்துக்கணுமா? 600 ரூபாயே காத்துக்கணும். ஓவர் டைம் உண்டா? ஓவர் டைம் இப்படி 10 மணி நேரம் அதான் வேலை கொடுக்கணும். அப்புறம் என்ன ஓவர் டைமு? 8 மணி நேரம் தான் அக்ரிமெண்ட்டு, ஆனால் கொடுக்குறது 10 மணி நேரம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பாக்கி 2 மணி நேரம் இவனுக்கு தின்னு விடுவானுங்க. இந்த கீழே இருக்க ஏஜென்ட்டுகள் இருக்கானுல்ல, அந்த மேனேஜர் மாதிரி மசரி இவனுங்கெல்லாம் தின்னு விடுவானுங்க. இவனுங்களுக்கு கிடந்ததுக்கு தெரியாது, இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவனை எடுத்துக்குவான். அதான் சொன்னது, ஒரு ஆளுனா அப்போ ஒரு கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்ப்பான்? குறைஞ்சது 500 பேர் 1000 பேர் வேலை பார்ப்போம். வேலை அந்த புண்டாமணி ஏஜென்ட் வேலை போன புண்டாமணியில் வெட்டும். ஒரு நாளைக்கு 50 பேர் காசு எடுத்தாலே போதும். ஆமாம், அதான் இங்கே சொகுசு புண்டியாக இருக்கணும், பிள்ளைங்கெல்லாம் அழைச்சிட்டு போட்டாச்சு. ஆமாம், ஏஜென்ட் காரணங்க பெரிய பெரிய இங்கே அவனுக்கு சொந்த ஆஃபீஸெல்லாம் சவுந்தியில் தோந்து வச்சுருக்கானுங்க புண்டாமனுங்க. ஆமாம், உமரா பண்ணாது. ஆமாம், போயிட்டு வந்து உமர் போயிட்டு வந்து என்ன உமரா பண்ணீங்களா? எவ்வளோதான் சொன்னாலும் எடுக்காது. மனுஷ பிறகுல மிருக பிறகுல. உப்பு தண்ணியா? இல்லை கபர்ஸ்தானத்துக்குள்ள வைக்கிறதுக்கு போல ஆள் கிடைக்குதான் பக்கத்துல போல காடு வாங்கி